அழகர் மலையிலிருந்து தங்க பல்லக்கில் கள்ளழகர் மதுரை 3 மாவடி பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறார். அது குறித்தான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அழகர் மலையிலிருந்து தங்க பல்லக்கில் புறப்பட்ட கள்ளழகர் மதுரை 3 மாவடி பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார். இது தொடர்பான நேரலை தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சல்மான். தற்போது கள்ளழகர் வருகை புரிந்திருக்கிறார். தற்போதைய இன்றைய நிகழ்வுகள், சிறப்பு நிகழ்வுகள் என்ன? பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது? என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? மதுரை என்றாலே சித்திரை திருவிழா என்பது மிகப்பெரிய ஒரு உலக அளவிலான ஒரு அடையாளமாக இருந்து வருகிறது. ஏற்கனவே வைகை ஆற்றை தென்புறம் வடதுபுறம் என 2 புறங்களாக பிரித்து அதனை இந்த சித்திரை திருவிழாவை கொண்டாடுவார்கள். ஒரு புறம் என்பது நேற்று வரைக்குமாக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுடைய சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நேற்றைய தினம் கூட திருத்தேரோட்டமானது நடைபெற்ற நிலையில் அந்த ஆற்றினுடைய வடபகுதியாக இருக்கக்கூடிய அழகர் கோவிலிலிருந்து அந்த சித்திரை திருவிழாவானது கடந்த 27ஆம் தேதி தொடங்கிய நிலையில் 4ஆம் நாள் நிகழ்வாக கள்ளழகர் எதிர் சேவையானது நடைபெற்று வருகிறது. மண்டுக முனிவருக்கு சாப விமர்சனம் அளிப்பதற்காக சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடம் விட்டு நேற்றைய தினம் அழகர் கோவில் அடிவாரத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் அவர் தங்க பல்லக்கில் எழுந்தருளினார். தொடர்ந்து வரும் வழிநிலையில் தங்க பல்லக்கில் எழுந்தருளிய கள்ளழகர் அவர்களுக்கு வரும் வழிநெடுகிலுமே நேற்றைய தினம் பல்வேறு மண்டகப்படிகளில் பக்தர்கள் சர்க்கரை தீபம் ஏந்தி உற்சாகமான வரவேற்பு அளித்தார்கள். இந்த நிலையில்தான் அந்த மண்டுக முனிவருக்கு சாப விமர்சனம் அளிக்கும் நிகழ்வினுடைய பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய மதுரை மாநகர் வைகை ஆற்றில் எழுந்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு, மதுரை மாநகர் பகுதிக்கு கள்ளழகர் தங்க பல்லக்கில் வந்திருக்கக்கூடிய கண்டாங்கி பட்டுடுத்தி கள்ளழகர் தங்க பல்லக்கில் வந்தடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் 3 மாவடி, புதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மண்டகப்படிகளில் எழுந்தருளி வருகிறார். தொடர்ந்து அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை 5 மணிக்கு முதலாகவே இந்த பகுதிக்கு வருகை தர தொடங்கி இருக்கிறார்கள். அதனால் அந்த 2 புறங்களிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்டகப்படிகளுக்கும் சென்று கள்ளழகருக்கு பல்வேறு வரவேற்பும் அளிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மண்டகப்படிகளிலும் கள்ளழகருக்கு சிறப்பு பூஜைகளானது நடத்தப்பட்ட பின்பாக அந்த ஒட்டுமொத்தமாக இந்த மதுரை மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய 494 மண்டகப்படிகளில் கள்ளழகர் எழுந்தருளுவதற்கான அந்த ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினரை பொறுத்த மட்டிலும் மாநகர காவல் ஆணையர் அபிஷேக் தலைமையிலான 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் காலை முதலாக 3 மாவடி பகுதியில் மட்டும் சுமார் 1 மணி நேரத்தையும் கடந்தும் கூட தொடர்ந்து கள்ளழகருடைய அந்த எதிர் சேவை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஏராளமான பக்தர்கள் கையில் சர்க்கரை தீபம் ஏந்தி கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்தோடு சாமி தரிசனம் செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. கள்ளழகர் மதுரை மாநகருக்குள் வந்துவிட்டாலே ஒரு உற்சாகம், சந்தோஷம், கொண்டாட்டம் என இருக்கும். அந்த வகையில் தான் நம் 3 மாவடி பகுதியிலிருந்து புதூர் பகுதி வரைக்குமாக அந்த உற்சாகத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு மண்டகப்படிகளிலும் எழுந்தருளும் போது கூட கள்ளழகரை தங்க பல்லக்கில் எங்களை பார்க்க கள்ளழகர் வருகிறார் என்ற எண்ணத்தில் ஒவ்வொருவரும், ஏனென்றால் கடவுளை தேடி கோவிலுக்கு செல்வதை தாண்டி கடவுள் எங்களது வீடுகளுக்கு எங்களை பார்க்க வருகிறார், மதுரையை நோக்கி வருகிறார் என ஒவ்வொரு மக்களும் பக்தர்களும் உற்சாகத்தோடு கள்ளழகரை சர்க்கரை தீபம் ஏந்தி வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். காலை முதலாகவே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ கள்ளழகரை பார்த்தீங்களா? அந்த எவ்வளோ சந்தோஷமா இருக்குது, எவ்வளோ எதிர்பார்ப்போடு? அழகரை வருஷம் பார்க்குறோம். அவர் நம்மளை தேடி வர்றாரு, மதுரைக்கு வர்றாரு, அழகர்லேருந்து மதுரைக்கு வர்றாரு, வந்து மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும்னு வர்றாரு. அழகர் வந்தார்னா கண்டிப்பான முறையில் இன்றைக்கி சாயந்தரம் மழை வரும். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்குள்ளே மழை வரும். மழை வந்து நாடு சுபிட்சம் வரும். நாளைக்கு அழகர் ஆற்றுல இறங்கவுமே ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பட்டு உடுத்து இறங்குவார். அந்த பட்டை வச்சு தான் கணிப்பாங்க. அநேகமாக நாளைக்கு பச்சை பட்டு உடுத்து இறங்குவார்னு நினைக்கிறேன். நல்ல சீரும் சிறப்புமாக இருக்கும் நாடு. கள்ளழகர் இந்த தங்க பல்லக்கில் வர்றாரு, உங்களை தேடி வர்றாரு, அது எவ்வளோ சந்தோஷமா இருக்குது உங்களுக்கு? ஒவ்வொரு வருஷமும் பார்க்கறதுலையுமே எங்களுக்கு சந்தோஷம் தான். ஒவ்வொரு வருஷமும் அதே ஆர்வத்தோட ஒவ்வொரு வருஷமும் இங்கே வந்து பார்க்குறோம். வர நேரடியாக பார்க்க போது இப்போ ஒரு அழகரை நீங்கள் பார்க்குறக்காக போயிருப்பீங்க, நேரடியாக உங்கள் பகுதிக்கு அவர் எங்களை தேடி வரும்போது அதை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வருஷமும் அந்த சந்தோஷம் கூடிக்கிட்டே தான் இருக்குது. நிச்சயமாகவே நாம் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுமே சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை இதுவாக தான் இருக்குது. கள்ளழகரை தேடி நாங்கள் சென்றோம். ஆனால் இது போன்ற ஒரு மண்டுக முனிவருக்கு சாப விமர்சனம் அளிப்பதற்காக கள்ளழகர்
எங்களை நோக்கி வருகிறார். அவரை வரவேற்க வேண்டியது எங்களுக்கான மகிழ்ச்சி. இதே போன்று இந்த கள்ளழகர் எதிர் சேவையின் போது ஏராளமான பக்தர்கள் கருப்பசாமி வேடமிட்டும் கூட பல்வேறு வேடங்கள் இட்டு கள்ளழகர் வேடமிட்டும் கூட நேரடியாக அவர்கள் அந்த பகுதிகளுக்கு வருகை தரக்கூடிய காட்சிகளையும் கூட பார்க்க முடிகிறது. அதே போன்று கள்ளழகர் இந்த எதிர் சேவையின் பொழுது ஒவ்வொரு பகுதிகளிலும் அன்னதான கூடம், அதே போன்று நீர்மோர் பந்தல் உள்ளிட்டவைகள் எல்லாம் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு பக்தர்களும் எந்தவித அவர் பசியோடும் அவர் தாகத்தோடும் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு 10 அடிக்கு ஒரு தூரத்திற்காக நீர்மோர் பந்தல்கள், அதே போன்று அன்னதானம் உள்ளிட்டவைகள் தொடர்ந்து பிரசாதங்கள் கூட வழங்கப்பட்டு வருகிறது. அதே போன்று காவல்துறையை பொறுத்தமட்டிலும் கண்காணிப்பை பொறுத்தமட்டிலும் 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். நடமாடும் சிசிடிவி கேமராக்கள் மூலமாக ஒவ்வொருவரின் நடமாட்டம் முழுவதுமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று இந்த நிலம் தற்போது 3 மாவடி பகுதியிலிருந்து புதூர், அதே போன்று டிஆர்ஓ காலனி, ரிசர்வ் லைன் உள்ளிட்ட ஒவ்வொரு பகுதிகளாக கள்ளழகர் அந்த தங்க பல்லக்கில் கண்டாங்கி பற்றுடுத்தி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இந்த அருள்பாலித்த பின்பாக இன்று நள்ளிரவு தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலுக்கு எழுந்தருளிய பின்பாக அங்கிருந்து தங்க குதிரையில் எழுந்தருளி அதனை அடுத்தாக 1000 மண் சப்பரத்தில் இருந்த பின்பாக நாளை காலை அதிகாலை 5:35 மணி முதலாக 5:55 மணிக்கு உள்ளாக வைகை ஆற்றில் கள்ளழகர் அந்த தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளக்கூடிய அந்த நிகழ்வும் நடைபெறக்கூடியது. ஒட்டுமொத்தமாக கள்ளழகர் மதுரை மாநகருக்கு உள் எல்கை பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் மதுரை மாநகரமே மீண்டும் ஒரு விழா கோலம் பூண்டு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தோடு காணப்படுகிறது. பக்தி கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கமானது விண்ணை பிளக்கும் வகையிலாக கள்ளழகருக்கு எதிர் சேவைக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளையும் கூட பார்க்க முடிகிறது. நேரலை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.